கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. அந்த கொடுமைக்கு தூரமாகிறது பயம் இல்லாமல் இருப்பது. எப்பொழுதும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலையும். எப்போ நமக்கு பயம் இல்லாம இருக்கும்? இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ளாது, நான் தோற்று போவது இல்லை, இதுல நான் வெற்றியை பார்க்க போறேன், இது என்னை மேற்கொள்ளாதுங்கிற ஒரு நிச்சயம் இருந்தாதான் நமக்கு என்ன வராது? பயம் வராது. என்னுடைய படகு அமிழப்போவது இல்லை, நான் அக்கறைக்கு போய் சேர்ந்து விடுவேன், நான் தனியாக இல்லை, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்திற்கு நேராக என் கண்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படிங்கிற நிச்சயம் இருந்தாதான் அந்த பயம் நமக்கு என்ன செய்யாது? வராது. ரொம்ப அழகான வசனம், திகிலுக்கு தூரமாவாய். பயம் மாத்திரம் இல்ல, திகிலும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருமா? போயிருமா. அந்த திகில் நம்மை அணுகுவது இல்லை. அந்த திகில் நம்மள்ட்ட என்ன செய்யாதா? வராது. நம்ம பக்கத்துல 1000 பேரும், நம் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன செய்யாதா? நம்மை அணுகாது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 91வது சங்கீதம் 5, 6, 7, 8. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லப்படல. இந்த பயங்கரம், இந்த நோய், இந்த கொள்ளை, வேடனுடைய கண்ணி, பறக்கும் அம்பு, இதெல்லாம் இருக்காதுன்னு என்ன செய்யப்படல? சொல்லப்படல. இதெல்லாம் இருக்கும். ஆனா நீ என்ன செய்வ? பயப்படாதிருப்பாய். நம்முடைய கண் அதை பார்க்கும், அது நம்மளை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, அந்த தீங்கு உன்னை மேற்கொள்ளாது, திகில் உன்னிடத்தில் வராது, திகில் உன்னை அணுகுவதில்லை. இப்பேற்பட்ட ஒரு நிச்சயத்தை நம்முடைய தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். இப்போ மறுபடி வாசிக்கலாம். சங்கீதம் 91, 7, 8. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படின்னா விழுந்து போறத நம்ம கண்களால் என்ன செய்வோம்? பார்ப்போம், அதை உணருவோம். அந்த சூழ்நிலை நிஜம். ஆனா நாம என்ன செய்ய மாட்டோமா? விழுந்து போவது இல்லை. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்ப்போமா, ஆனா அந்த சூழ்நிலையை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அனுபவிக்க மாட்டோம். எப்பேற்பட்ட ஒரு வாழ்வு இல்லையா? ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதெல்லாம் எப்பொழுது, யாருக்கு அப்படின்னா, நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறவர்களுக்கு, நீதியினால் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறவர்களுக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
நீதி அப்படின்னா என்ன? நம்மெல்லாம் நீதி அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நம்ம சம்பாதிச்சு ஒரு செயலை செஞ்சு நாம அதை பெறக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். வேதத்தின் படி, சத்தியத்தின் படி நீதி அப்படிங்கிறது தேவனுடைய இயல்பு. இந்த தேவனுடைய இயல்பை நம்ம சம்பாதித்து என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. இதை சம்பாதித்து பெறக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. 2 வகையான நீதி இருக்கு உலகத்துல. ஒன்று நம்முடைய சுய நீதி, இன்னொன்று தேவ நீதி. இந்த சுய நீதி என்ன அப்படின்னா, நம்முடைய செயல்களால் பெறக்கூடிய ஒரு தகுதி. ஒரு சின்ன ஒரு உதாரணம், நம்ம ஸ்கூல்லலாம் பிள்ளைங்க பாடம் படிப்பாங்க. நல்லா படிக்கிறவங்க ஒரு ரேங்கை என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெயரை என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்ளுவாங்க. ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலுக்கான ஒரு பெயரை நம்ம அதை என்ன செஞ்சுக்கிறோம்? பெற்றுக்கொள்றோம். அவங்க நல்லவங்க, ஒரு நல்ல குணத்தை கொண்டவங்க, விட்டு கொடுப்பவங்க, அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, அவங்க அன்பு செய்வாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பெயரை என்ன செய்யும்? பெற்றுத்தரும். இந்த செயல்களின் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கு பேரு தான் சுயநீதி. நம்ம ஜெபிக்கிறது, நம்ம வேதம் வாசிக்கிறது, நம்முடைய பக்தி செயல்கள், இதெல்லாம் அதனால பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி. இந்த சுயநீதி தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதி கிடையாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறதோ, வேதம் வாசிக்கிறதோ, ஆலயத்துக்கு போறதோ அதை நான் தவறுன்னு சொல்லல. ஆனா அதனால் அந்த நீதியை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஆலயத்துக்கு போறது, பக்தி செயல்கள் எல்லாமே அவரை அறிந்து கொள்வதற்காக, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திற்காக, தேவனோடு ஒரு உறவை கொள்வதற்காக இந்த செயல்களை செய்கிறோமே தவிர, அந்த நீதிய இந்த செயல்கள் செஞ்சு என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. இன்னொரு நீதி இருக்கு. சத்தியத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீதி தேவ நீதி. இந்த தேவ நீதி அப்படின்னா தேவனுடைய இயல்பு. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட சொல்றேன், இன்னும் நல்லா புரியும். தேவன் மனிதனை படைக்கிறார். யாரோட சாயல்ல? தேவ சாயல்ல. நீங்க ஆதியாகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தெரியும். மனிதனை படைத்து இந்த உலகத்தை நீ ஆண்டுகொள் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையும் அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஒரே ஒரு கட்டளை தான், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாய். மனிதன் கீழ்ப்படிந்தாரா? இல்ல. சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை என்ன செய்கிறார்? சாப்பிடுகிறார். இறந்து போனாரா? இல்ல. அப்போ தேவன் பொய் சொன்னாரா? அதுவும் இல்லை. அவர் இறந்து போனார், சரீரத்துல இல்ல, தன்னுடைய ஆவியில். அவர் சாப்பிட்டது பழம் இல்ல, நன்மை தீமை அறியத்தக்க கனி இல்ல, அவர் பாவத்தை உட்கொண்டார். தேவனுடைய இயல்பை சாயலை பெற்றிருந்த அந்த ஆவி பாவ இயல்பை பெற்று கொள்ளுகிறது. இயல்புன்னு சொல்றீங்களே, இயல்புனா என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கத்தை 1 மாதம் பட்டினி போட்டு சாப்பாடு கொடுக்காம வைத்திருந்து விட்டு புல்லை கொடுத்தால் அது சாப்பிடுமா? ஏன் சாப்பிடாது? அதோட இயல்பு மாமிசம் சாப்பிடக்கூடிய இயல்பு. நீங்க கடைசி வரைக்கும் சாப்பாடே கொடுக்கவில்லை என்றாலும் அது புல்லை என்ன செய்யாது? சாப்பிடாது. அது புல்லை சாப்பிட வேண்டும் என்றால் அதோடைய இயல்பு மாற வேண்டும். அதுபோல தேவ இயல்பை பெற்றிருந்த மனிதன் பாவ இயல்பை என்ன செய்து கொள்ளுகிறார்? பெற்றுக்கொள்ளுகிறார். பரிசுத்தமான இயல்பை பெற்றிருந்த மனிதன் ஆவியில் பாவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். பாவம் செய்யக்கூடிய இயல்பை பெற்றுக்கொள்ளுகிறார். பாவத்தின் மீது ஆசையை வைக்கக்கூடிய இயல்பு, பாவத்தை தூண்டக்கூடிய இயல்பு, நேச்சரே அதுதான்.
நம்ம ஆவிக்குள்ள வந்துருச்சு. தேவனுடைய பார்வையில் இதுதான் மரணம். பாவம் இருக்கிற இடத்துல தேவனால என்ன செய்ய முடியாது? வாசம் செய்ய முடியாது. மனிதனிடமிருந்து தேவன் பிரிந்து செல்கிறார். தேவனுடைய பார்வையில் தேவனை விட்டு பிரிவதே என்னதுதான்? மரணம். அதுல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. என்னதான் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் தேவனை அறியவில்லை என்றால் தேவனுடைய பார்வையில் அது மரித்து போன ஒரு வாழ்வு. இதிலிருந்து மீட்கிறதற்கு தான் தெய்வம் மனிதனாக மாம்சத்தில் இறங்கி வந்தார். தேவன் நியாயாதிபதி. அவர் எப்படி அன்புள்ளவரோ அதுபோல அவர் நீதியுள்ளவர். அவர் ஒரு நியாயாதிபதி. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. ஆனா ஒரு அன்புள்ள தந்தையாக, நம்மை உருவாக்கினவராக, படைத்தவராக நமக்கு அந்த தண்டனையை கொடுக்க அவர் விரும்பாமல் அவர் மனிதனாக இறங்கி வந்து அந்த தண்டனையை அவரே என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். இதுதான் சுவிசேஷம். தண்டனையை ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை. நாமெல்லாம் மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம், நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். இந்த தண்டனைய நமக்கு பதில் அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, அதோட பிரச்சனை முடியல. நம்முடைய இயல்பு என்ன செய்யப்படணும்? மாற்றப்படணும். பாவத்தின் இயல்பை பெற்றிருந்த நாம் தேவ இயல்பை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதையும் அவர் சிலுவையில் என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.